ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணிடுறேன், பட் குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. வாட் இஸ் குரூப் டிஸ்கஷன்? Why companies conduct group discussion? What are all the common topics we need to prepare in group discussion? What are all the do's and don'ts in group discussion? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஒரு few minutesல நம்ம A to Z group discussion பத்தி தெரிஞ்சுக்க போறோம். So let's get into this video. First of all, what is group discussion? Group discussionல ஒரு candidate வந்து it is not about talking. It is not about showcasing that he or she can talk. It is all about smart communication. I repeat, it is all about smart communication. A discussion among candidates which defines the candidates' teamwork, communication and leadership. I repeat, teamwork, communication and leadership. இதெல்லாம் செக் பண்றதுக்காண்டி தான் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து கம்பெனிஸ் வந்து மெயினா குரூப் டிஸ்கஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கம்பெனிஸ் ஒர்க் பண்ண வைக்க போறாங்க ஒரு பர்சனை அப்படின்னா, they will be working in a team, right? அந்த டீம்ல அவங்க வந்து எப்படி அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளியே கொண்டு வராங்க, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து அவங்க எவ்வளவு கிளாரிட்டியா இருக்காங்க அப்படின்றத செக் பண்றதுக்காண்டி தான் இந்த குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் வந்து வைக்கிறாங்க. திஸ் இஸ் த மெயின் ரீசன் கம்பெனிஸ் ஆர் கண்டக்டிங் குரூப் டிஸ்கஷன். இப்போ வந்து வாட் ஆர் ஆல் த டாபிக்ஸ் we need to practice commonly for group discussion பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல இந்த குரூப் டிஸ்கஷன் டாபிக் கண்டிப்பா இருக்கும். சோசியல் மீடியா இஸ் குட் ஆர் பேட் ஃபார் த சொசைட்டி, இந்த டாபிக் வந்து கண்டிப்பா நிறைய குரூப் டிஸ்கஷன் கேட்பாங்க. அப்புறம் வந்து ஏஐ இஸ் அ த்ரெட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணா நிறைய டாபிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காமனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 1 or 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ரொம்பவே வந்து நல்லது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன? we need to listen carefully. If you are having a keen point and if you are going to start the group discussion, it is well and good. அது நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பா காட்டும். பட் நம்ம வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடண்டா ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற பட்சத்துல நம்ம வந்து குரூப் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றது நல்லது. அதர்வைஸ் லெட் அதர்ஸ் டாக். அவங்க பேசுறதுல இருந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைப்போம். இது வந்து டூஸ். டோன்ட்ஸ் என்னன்னா, டோன்ட் ஷவுட், டோன்ட் ஆர்கியூ இன் குரூப் டிஸ்கஷன். அதே மாதிரி டோன்ட் பி சைலண்ட் த்ரூ தி குரூப் டிஸ்கஷன் அண்ட் டாபிக்ஸை விட்டு வெளியே போயிடாதீங்க. இதெல்லாம் தான் வந்து டோன்ட்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் டூஸ்ல என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, நம்மளோட சிட்டிங் போஸ்டர், நம்மளோட 2 கை வந்து லேப்ஸ்ல வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா காமா உட்காருறது ரொம்பவே வந்து பெட்டர். ஏன்னா நம்மளை இன்டர்வியூ எடுக்கிற பர்சனுக்கு நம்ம மேல ஒரு குட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து இன்டரப்ட் பண்ணாம நம்ம வந்து நம்ம பேசுற பாயிண்ட்டை நிறுத்தி நிதானமா கிளாரிட்டியா எடுத்து ஒரு வேலிட் பாயிண்ட் பேசினா கூட போதும். அதே மாதிரி நான் ரிப்பீட் பண்றேன், குரூப் டிஸ்கஷன்ல நம்ம வந்து எவ்வளவு பேசுறோன்றது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோம், என்ன வேலிட் பாயிண்ட் நம்ம எடுத்து வைக்கிறோன்றது தான் முக்கியம். அடுத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. நம்மளே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதோ இல்ல அடுத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் பண்ணி பேசுறதோ கண்டிப்பா கூடாது. இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்போ யாராச்சும் வந்து குரூப் டிஸ்கஷன்ல வந்து சைலண்டா இருக்காங்க, எதுவுமே வந்து பேசாம இருக்காங்கன்னா, let us all give him or her an opportunity to speak அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி சொன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பாயிண்ட் பேசின மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும். உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து குரூப் டிஸ்கஷன்ல ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிற பர்சன்ஸையோ இல்ல கம்பெனி ஹெச்ஆரையோ வந்து பார்த்து பேசணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க வந்து குரூப் டிஸ்கஷன்ல பேசுறீங்கன்னா நீங்க வந்து அந்த 10 மெம்பர்ஸ் அந்த ஆடியன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க இன்சைட் சர்க்கிள் உட்காந்துருக்க அந்த 10% பார்த்து பேசினாலே நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்றது உங்களோட ரெக்ரூட்டருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபியர், டோன்ட் பேனிக். இன் குரூப் டிஸ்கஷன்ல இது வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க பயந்துட்டாலோ இல்ல பேனிக் ஆயிட்டாலோ அது வந்து உங்களை வந்து ரொம்பவே சிரமப்படுத்திடும். அண்ட் குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 seconds to 1 minute வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. அந்த டைமை வந்து வேலிடா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பாயிண்ட் பேசணுன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டார்ட் த குரூப் டிஸ்கஷன்னா இந்த மெத்தட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் மேம் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வுட் லைக் டு இனிஷியேட் திஸ் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க அப்படின்றத கன்வே பண்றீங்க. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், குரூப் டிஸ்கஷன்ன்றது நம்ம வந்து 10 candidates or 20 candidates மத்தியில நம்ம வெறும் டிஸ்கஸ் தான் பண்றோம். we are just summarizing, not concluding. மெயினான பாயிண்ட் இதுதான். குரூப் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து கன்க்ளூட் பண்ணவே கூடாது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எடுத்து வைக்கலாம்.
பட் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கன்க்ளூட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நீங்க வந்து அது வந்து ஒரு டிபேட், ஃபுல் டிபேட்ன்ற மேனருக்கு கொண்டு போயிடாதீங்க. ஹெல்த்தி டிபேட், ஹெல்த்தி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் குரூப் டிஸ்கஷன்ன்றது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டிபேட்னு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம வந்து குரூப் டிஸ்கஷன்ல சம்மரைஸ் தான் பண்ணணும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்லணும், நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் வி ஷுட் நாட் ஆர்கியூ வித் எனி ஒன், நம்மளோட பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். இப்போ இன்னொருத்தவங்க பேசுற பாயிண்ட்ல நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணனா, I would like to add a point on her, I would like to add a point on him அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பேசலாம். இது வந்து ரொம்பவே வந்து கீ பாயிண்ட் இன் குரூப் டிஸ்கஷன். This is all about my point of view and this is all about my perspective. I would like to hear others perspective அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட டாக்கை முடிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும். குரூப் டிஸ்கஷன்ன்றது உங்களோட டீம் ஒர்க், உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட லீடர்ஷிப், இந்த 3 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் குரூப் டிஸ்கஷன் எல்லா இன்டர்வியூஸ்லையும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட சிட்டிங் போஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க என்ன பாயிண்ட் பேச போறீங்க அது வேலிடா இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். அண்ட் அது உங்க டீம் ஒர்க்கையும் வந்து அந்த இன்டர்வியூருக்கு கண்டிப்பா வந்து சொல்லணும். இது எல்லா பாயிண்ட்டையும் வந்து மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் குரூப் டிஸ்கஷன். இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங்கா வந்துட்டே இருக்கதான் போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணீங்கன்னா உங்க பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஷிங் யூ ஆல்